கேவலமா அசிங்கமாக இல்லை. ஒரு மதத்தில் உள்ளவன் தன்னுடைய கடவுளை எப்படி வேணா வணங்கட்டும், அது அவர்கள் நம்பிக்கை, அவர்கள் உரிமை. இன்னொருத்தருடைய மத உரிமையை நாம் உரசி பார்க்கிறோமே என்கின்ற ஒரு அடிப்படை நாகரிகம் கூட இவர்களுக்கு இல்லையா? நம்ம நாட்டில் இப்ப இந்த வருஷம் பார்க்கிறோம், பள்ளிவாசல ஸ்கிரீனை கட்டி மறைக்கிறாங்க. எப்படிப்பட்ட கொடுமை என்று பாருங்கள். இதுதான் மதச்சார்பின்மைக்கு உரிய அடையாளமா? மதச்சார்பின்மை என்பது எங்கே இருக்கிறது? ஏட்டிலே இருக்கிறது, நாட்டிலே இருக்கிறதா? அதான் நம்ம கேள்வி. இப்ப வக்ஃபு திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்க. வக்ஃபு என்பது என்ன? முழுக்க முழுக்க முஸ்லிம்களுக்கு சொந்தமான சொத்துக்கள். அரசாங்கம் ஒரு வாய கூட நமக்கு தரவில்லை. நம்முடைய அப்பன் பாட்டன்மார்கள், பின்னால் வரக்கூடிய சமுதாய மக்கள், நம்முடைய அடுத்த தலைமுறை மக்கள் முஸ்லிம்கள், அவர்களுக்கு பயன்பட வேண்டும் என்கின்ற நன்னோக்கிலே கோடிக்கணக்கான சொத்துக்களை நமக்காக வேண்டி வக்ஃபு பண்ணாங்க. பள்ளிவாசலுக்காக, கல்வி நிலையங்களுக்காக, அடக்கத்தலங்களுக்காக, சமுதாய கூடங்களுக்காக கோடிக்கணக்கான ரூபாய், கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க, 9 லட்சம் கோடி அளவுக்கு உண்டான சொத்துக்களை வக்ஃபு செய்திருக்கின்றார்கள். இதுக்கும் அரசாங்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வக்ஃபு வாரியத்தை அமைச்சாங்க, அது கூட ஓகே. இப்ப என்ன பண்றான்னு சொன்னா, முஸ்லிம்களுக்கு சொந்தமான அந்த வக்ஃபு வாரியத்தை அதை கைப்பற்றக்கூடிய வேலையை இந்த அரசாங்கம் பண்ணுதா இல்லையா? அதெல்லாம் ஏற்கனவே தாரவார்த்து கொடுத்துட்டாங்க கார்ப்பரேட்டுகளுக்கு. அம்பானியினுடைய வீடு இருக்குதா இல்லையா? அன்டிலா என்று சொல்லுவார்கள். சோப்புடப்ப மாதிரி திருக்கி கட்டி இருக்கான். அன்டிலாண்டதுக்கு பேரு. இது யாருடைய இடம் தெரியுமா? நம்ம இடங்க. முஸ்லிம்களுக்கு சொந்தமான இடத்துலதான், வக்ஃபு இடத்துலதான் அவன் வீடு கட்டி வைத்திருக்கின்றான். பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, தமிழகம் எனும் அமைதி பூங்காவில் சமத்துவ மலர்களாக பூத்து குலுங்குகின்ற பிற மதத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளே, காவல் உளவு துறைகளை சார்ந்த அதிகாரிகளே, இந்நிகழ்ச்சியில் திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு என் உரையை நான் துவங்குகிறேன். இந்த நிகழ்ச்சியிலே அச்சுறுத்தப்படும் மதச்சார்பின்மை என்கின்ற தலைப்பை எனக்கு வழங்கியிருக்கின்றார்கள். இன்றைய காலகட்டத்திலே பேச வேண்டிய மிக முக்கியமான தலைப்பு இந்த தலைப்பு. நம்முடைய இந்திய நாடு பரந்துபட்ட ஒரு தேசம். உலக அளவிலே 7வது பெரிய நாடு இந்திய நாடு. இந்திய நாட்டினுடைய மக்கள் தொகையை குறிப்பிடும் போது 1.46 பில்லியன், அதாவது 146 கோடி மக்கள் தொகையை கொண்ட நாடாக இந்த நாடு விளங்குகின்றது. பெரிய ஒரு நாடு. இந்த நாடு கவனிக்கப்படக்கூடிய ஒரு நாடாகவும் இருக்கின்றது. உலக அளவிலே பல நாடுகள் இருந்தாலும் இந்திய நாடு எப்படி பயணிக்கிறது, அதனுடைய சூழ்நிலைகள் தற்போது எப்படி இருக்கின்றது என்பதையெல்லாம் உலகமே உற்று பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல அடிப்படைகளை கடந்து வந்த ஒரு நாடாக இந்த நாடு விளங்குகின்றது. 200 ஆண்டு காலம் பிரிட்டிஷ்காரர்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்திருக்கின்றார்கள். அதற்கு முன்பாக முகலாயர்கள் இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார்கள். தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் சேர சோழ பாண்டியர்கள், சென்னை பகுதியிலே பல்லவர்கள் எல்லாம் ஆட்சி செய்திருக்கின்றார்கள். இதையெல்லாம் கடந்துதான் ஒரு 200 ஆண்டுகள் கம்பெனி ஆட்சியினுடைய கீழே இந்திய நாடு வருகின்றது. கம்பெனி என்பது கிழக்கிந்திய கம்பெனி, பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்த கம்பெனி. இங்கு வியாபாரத்திற்காக பஞ்சம் பிழைக்க வந்த அந்த பிரிட்டிஷ்காரர்கள் நாளடைவிலே இந்த தேசத்தையே அபகரிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அவர்கள் நம்மை தள்ளுகிறார்கள். தனது ராஜதந்திரத்தின் மூலமாக, தொழில்நுட்பத்தின் மூலமாக இந்த நாட்டை அச்சுறுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாட்டை தங்களுடைய ஆதிக்கத்தின் கீழே அவர்கள் கொண்டு வந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இவர்களை இந்த நாட்டை விட்டு விரட்டி அடிக்க வேண்டும், இவர்களுக்கும் நம்ம நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது
இந்த நாட்டினுடைய பூர்வ குடிமக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இத்தனை ஆண்டுகளாக தலைமுறை தலைமுறையா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கோ இருந்து வியாபாரத்துக்கு வந்த ஒரு கூட்டம் நம்மை ஆள்வதா, நம்மை ஆட்சி செய்வதா என்கின்ற விடுதலை வேட்கை மக்களுக்கு ஏற்படுகின்றது. பல கட்டமாக இந்திய விடுதலை போராட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது. அஹிம்சை வழியிலே அறவழி போராட்டங்களாக சில போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. ஆயுதம் தாங்கிய போராட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டன. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் போன்றவர்கள் இந்தியன் நேஷனல் ஆர்மி, இந்திய ராணுவம் என்றே ஒன்றை கட்டமைத்தார். இவ்வாறு பல விதங்களிலே இந்த வெள்ளையர்களுக்கு எதிராக போராட்டங்கள் இந்தியாவெங்கும் வெடிக்கிறது. இந்த எதிர்ப்புகளை சமாளிக்க முடியாமல் இந்தியாவை விட்டு வெளியேறுவதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை என்பதை உணர்ந்த பிரிட்டிஷ்காரர்கள் ஒரு கட்டத்திலே இந்த நாட்டை விட்டு அவர்கள் வெளியேறுகின்றார்கள். இந்த நாடு ஒரு சுதந்திர நாடாக, இன்டிபெண்ட் நேஷன் சொல்லுவாங்க. டிபெண்ட் என்றால் சார்ந்திருப்பது. இன்டிபெண்ட், ஆங்கிலத்தில் இன்டிபெண்ட் என்று சொன்னால் யாரையும் சாராமல் சுதந்திரமாக இருப்பது. அதைத்தான் இண்டிபெண்டன்ஸ் டே என்று நம்ம கொண்டாடுகிறோம். சமுதாய மக்கள் அதை கொடியேற்றி அந்த நாளை வெகுவாக உயர்வாக பார்க்கின்றார்கள். இந்த நாடு விடுதலை அடையக்கூடிய நேரத்திலே ஒரு புதிய ஆட்சியை அங்கு அமைக்க வேண்டி இருக்கிறது. இவ்வளவு நாள் இருந்த நிலை வேறு. அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இந்தியா என்ற ஒரு பரந்துபட்ட நாடு இல்லை. முகலாயருடைய ஆட்சி காலத்திலே ஓரளவுக்கு இந்த நாடு என்பது ஒரு நாடாக உருவாக்கப்பட்டது. சின்ன சின்ன தெருக்களுக்கெல்லாம் ராஜாக்கள் இருப்பார்கள். சின்ன ஒரு 4-5 தெருக்கு ஒரு ராஜா இருப்பார். அவர் 2 துருப்பிடிச்ச கத்தியை வச்சிருப்பாரு. ஒரு சண்டையில் வந்தா அதை சார பிடிச்சு கொண்டு வந்து நிற்பாரு. இந்த நிலையெல்லாம் மாற்றி அமைத்து இந்தியா என்கின்ற ஒரு இந்த பெரிய பரந்துபட்ட நாட்டை உருவாக்கியதுல முஸ்லிம்களுடைய பங்கும் அதிகமா இருக்கு. அப்ப இது வெள்ளக்காரன் கைக்கு போயிட்டு வரக்கூடிய நேரத்திலே நமக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது, விடுதலை கிடைத்து விட்டது. இந்த நாட்டை நாம் எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்பன உள்ளிட்ட பல விஷயங்கள் அந்த நேரத்திலே பேசப்படுகின்றன. அப்போது நம்ம நாட்டினுடைய முன்னோடிகளாக இருந்தவர்கள் என்ன முடிவுக்கு வர்றாங்க அப்படின்னா, இந்திய நாட்டை ஜனநாயக நாடாக உருவாக்க வேண்டும். ஏன்னா பலவிதமான ஆட்சி முறை நம்ம உலகத்தில் பார்க்கலாம், பல நாடுகளில் பார்க்கலாம். நம்முடைய அரசு முடியாட்சி அல்ல, குடியாட்சி என்று சொல்லுவார்கள். முடியாட்சி என்பது முடிசூடுவது. ஒரு மன்னனுக்கு பிறகு இன்னொரு மன்னன் வருவான். பெரும்பாலும் ஒரு மன்னனுடைய மகன் தான் ஆட்சி பொறுப்புக்கு வருவான். இந்த நிலையை மூடிவிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு அரசாங்கம் இங்கு உருவாக வேண்டும். மக்கள் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் இந்த தேசத்தை ஆட்சி செய்ய வேண்டும் என்கின்ற முடிவெல்லாம் அப்போது எடுக்கப்படுகிறது. அதைத்தான் டெமோக்ரசி என்று சொல்வார்கள், ஜனநாயகம் என்று சொல்கிறோம் இல்லையா? ஜனநாயகம் என்றால் என்ன? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் மக்களுக்காக பணி செய்ய வேண்டும். அதைத்தான் ஜனநாயகம் என்று சொல்லுவார்கள். இந்த ஜனநாயகத்துக்கு கீழே பல விஷயங்கள் வருகிறது. பில்லர்ஸ் ஆஃப் டெமோக்ரசி, ஜனநாயகத்தினுடைய தூண்கள் 4 நம்ம எல்லாம் ஸ்கூல்ல படித்திருப்போம். அதுல ஒன்று லெஜிஸ்லேட்டிவ், இரண்டாவது உள்ளது எக்ஸிகியூட்டிவ், மூன்றாவது உள்ளது ஜுடிஷியரி, 4வது உள்ளது மீடியா அப்படின்னு சொல்லுவாங்க. முதலாவது என்ன? சட்டமன்றங்கள். ஒரு மாநிலத்திலே வரக்கூடிய சட்டமன்றம், அதுபோல பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பாராளுமன்றங்கள். இது என்பது ஜனநாயகத்துடைய ஒரு முக்கியமான தூண். இதுல உள்ளவங்க எல்லாம் யாரு? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளாக இருப்பார்கள். இரண்டாவது தூண் என்ன? எக்ஸிகியூட்டிவ் அப்படின்னு சொன்னா இந்த நாட்டினுடைய சட்ட திட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய துறை. என்ன லா இருக்கிறதோ, நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் அரசியல் அமைப்பு எதை சொல்கிறதோ அதை நம்முடைய நாட்டிலே நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு துறை.
அதான் எக்ஸிகியூட்டிவ் சொல்லுவாங்க. மூன்றாவது என்ன? ஜுடிஷியரி. ஜுடிஷியரி என்பது நீதித்துறை. ஒருவன் ஒருத்தனுடைய உரிமையை பறிக்கிறான், ஒருவனை தாக்குகிறான், ஒருவனை புண்படுத்துகிறான், ஒருவனுடைய சொத்தை அபகரித்துக் கொள்கிறான், இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்திலே என்ன மாதிரியான தீர்ப்பை வழங்குவது, என்ன தப்புக்கு என்ன குற்றத்துக்கு என்ன தண்டனை கொடுப்பது, ஒருவன் கொலை செய்து விட்டான் 302 வழக்கு போடப்பட்டால் அவனுக்கு தரக்கூடிய தண்டனை என்ன என்று எல்லாவற்றையுமே வரையறுக்கின்றாங்க. அதுதான் ஜுடிஷியரின்னு சொல்லுவாங்க. நான்காவது உள்ளது மீடியா, பத்திரிகை துறை. இப்படி ஜனநாயகம் என்பதற்கு இப்படியான அடிப்படைகள் அமைக்கப்படுது. அப்ப இந்த நாட்டினுடைய அடிப்படை என்னன்னா, மக்களால் இந்த நாடு ஆளப்பட வேண்டும். இது முதல் அடிப்படையாக வைத்தார்கள். இரண்டாவது என்ன அடிப்படை வைத்தார்கள் தெரியுமா? யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று ஆங்கிலத்திலே குறிப்பிடுவார்கள். வேற்றுமையில் ஒற்றுமை. அது என்ன வேற்றுமையில் ஒற்றுமை? வேற்றுமை என்பது வேறு, ஒற்றுமை என்பது வேறு. இதுக்கு நேர்முரணான பொருள் தரக்கூடியது ஒற்றுமை. வேற்றுமை என்பது அதுக்கு என்ன அர்த்தமோ, ஒற்றுமை என்பதற்கு அதுக்கு நேர்மாறான பொருள். அதென்ன வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னா, நம்ம நாட்டிலே பலதரப்பட்ட மக்கள் வாழ்கிறார்கள். மதத்தை எடுத்துக்கொண்டால் பல மதங்களை பின்பற்றக்கூடியவர்கள் இந்த தேசத்தில் உண்டு. இந்துக்கள் இருக்கிறார்கள், இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் உண்டு, பௌத்தர்கள் உண்டு, சீக்கியர்கள் உண்டு, ஜைனர்கள் உண்டு, இன்னும் பல மதத்தை சார்ந்தவர்கள் இந்த நாட்டிலே வாழ்கிறார்களே. இதுதான் வேற்றுமை. இந்தியா முழுவதும் ஒரே மதம் இருக்கிறதா? ஒவ்வொருவருக்கும் ஒரு மதம் இருக்கிறது. இப்படி வேற்றுமை இருந்தாலும் இந்தியர் என்பதிலே ஒன்றுபட வேண்டும். ஒரு இந்துவா இருக்கலாம், ஒரு கிறிஸ்தவராக இருக்கலாம், ஒரு இஸ்லாமியராக இருக்கலாம். இந்த மூணு பேர் யாரு? இந்தியர்கள். இது வேற்றுமை. மதத்தில் இருப்பது வேற்றுமை, இந்தியர் என்பது ஒற்றுமை. இதான் வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்றது. அதே போல மொழியை எடுத்துக்கொண்டால் இந்தியாவிலே பல மொழிகள் பேசப்படுதா இல்லையா? நம்ம தமிழ் பேசுகிறோம், பக்கத்து மாநிலம் கேரளாவிலே மலையாளம் பேசுகிறார்கள், ஆந்திராவிலே தெலுங்கு பேசுகிறார்கள், கர்நாடகாவிலே கன்னடம் பேசுகிறார்கள், குஜராத்திலே குஜராத்தி பேசுகிறார்கள், மகாராஷ்டிராவிலே மராத்தி பேசுகிறார்கள், எத்தனை பாஷைகள் பேசுகிறார்கள். அப்ப மதத்தால், மொழியால், இனத்தால், கலாச்சாரத்தால், பண்பாட்டால் நாம் வெவ்வேறு சமுதாய மக்களாக இருந்தாலும் இந்தியர் என்பதிலே ஒன்றுபட வேண்டும். இதைத்தான் யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையிலே ஒற்றுமை என்று உருவாக்கினார்கள். மூன்றாவதாக செக்குலரிசம் என்று சொல்லுவார்கள். செக்குலரிசம் என்றால் என்ன? மதச்சார்பின்மை. மதம்னா நமக்கு தெரியும், ரிலிஜன் ஒரு மதம். மதத்தை சார்வது என்பது மதச்சார்பு. மதச்சார்பு இன்மை என்றால் எந்த மத சார்பும் இல்லாமல் இந்த நாடு பயணிக்க வேண்டும். அதாவது மக்களுக்கு மதம் இருக்கலாம், இந்த நாட்டினுடைய குடிமக்கள் அவர் உயர்ந்த பொறுப்பை வகிக்கக்கூடியவராக இருக்கலாம். இந்தியாவுடைய முதல் குடிமகன் யார்? குடியரசுத் தலைவர் நம்ம சொல்றோம். அவரு கூட மதத்தை பின்பற்றலாம். பிரதம மந்திரி ஒரு மதத்தை பின்பற்றலாம், ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மதத்தை பின்பற்றலாம், அது பிரச்சனை இல்லை. தனி நபர்களுக்கு மதம் இருக்கலாம். இந்த நாட்டுக்கு மதம் கிடையாது. இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம், இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன் இருக்கிறதே, உலகத்தில் வேற எந்த நாட்டிலும் இந்த மாதிரி சட்டங்கள் கிடையாது. நம்ம நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை போல வேற எந்த நாட்டிலும் இப்படி ஒரு வடிவம் கிடையாது. பெரும்பான்மையிலே நீங்கள் பார்த்தால் ஒரு நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்திலே ஸ்டேட் ரிலிஜன் என்று ஒன்றை வைத்திருப்பார்கள். அந்த நாட்டிலே அங்கீகரிக்கப்பட்ட முதன்மையான மதம் என்று ஒன்றை சொல்லுவார்கள். இப்ப நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இலங்கை இருக்கா இல்லையா? இந்த இலங்கையினுடைய அரச மதம் என்னன்னு சொன்னா புத்திசம். புத்த மதத்தில் உள்ளவங்க அங்கு அதிகமாக இருக்கிறார்கள். புத்த மதம் என்பது அங்கு அரச மதமாக இருக்கிறது. இந்தியாவிலே அரச மதம் எது? இந்து மதமா, இஸ்லாமிய மதமா, கிறிஸ்தவ மதமா, ஜைன மதமா? எந்த மதமும் கிடையாது. இந்த நாடு என்பது எந்த மதத்தையும் சாராத ஒரு நாடு என்றுதான்
இந்த நாட்டை அழகான முறையிலே உருவாக்குகிறார்கள். ஏன்னா குறிப்பிட்ட மக்கள் வாழக்கூடிய நாடு கிடையாது இது. எல்லா மக்களும் கலந்திருக்கிறாங்களே, எல்லாமே இந்த நாட்டினுடைய பிள்ளைகளாகத்தான் இருக்கிறாங்க. இந்துக்கள் மட்டுமல்ல, பல மதத்துக்காரங்களும் இந்தியர்களாக இருக்கிற காரணத்தினால் ஒரு மதத்தை முக்கியத்துவப்படுத்துவது இந்த நாட்டிலே அமைதி இன்மையை உண்டாக்கும், இந்த நாடு ஒற்றுமையாக சீராக பயணிக்க முடியாது என்கிறபடியால் இந்த நாட்டிற்கென்று எந்த மதமும் இல்லை என்று உருவாக்கினார்கள். எல்லாமே மிக தெளிவாக சட்டங்கள் வரையறுக்கப்பட்டிருக்கின்றன. இது நம்ம நாட்டினுடைய ஒரு சிறப்பாகவே நம்ம சொல்லலாம். நம்முடைய நாட்டுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. ஜனநாயக நாடு, ஒரு மதச்சார்பு இல்லாத நாடு, ஒரு வேற்றுமையிலே ஒற்றுமை காணக்கூடிய நாடு என்பதெல்லாம் நம்ம நாட்டு சட்டத்திலே இருக்கின்றது. ஆனால் இது நடைமுறையிலே இருக்கிறதா? இதான் இப்ப பிரச்சனை. இந்த தலைப்பு தரப்பட்டதுக்கான நோக்கம் என்ன? இப்படி சட்டங்கள் ஏற்றியே இருக்கிறது, நாட்டிலே இருக்கிறதா என்றால் நாட்டில் இல்லை. மதச்சார்பின்மை பேசக்கூடியவர்கள் போலி மதச்சார்பின்மை பேசுகிறார்கள். இந்த நாடு அனைவருக்குமான நாடு என்பது என்று சொல்லப்பட்டாலும் முக்கிய பொறுப்புக்கு வரக்கூடியவர்கள், சில அதிகாரிகள், சில அரசியல்வாதிகள், சில முக்கிய தலைவர்கள், அரசாங்கங்கள், ஒன்றிய அரசாங்கம், மாநில அரசாங்கம் மாதிரியான அரசாங்கங்கள் இந்த மதச்சார்பின்மையை பேணுகிறார்களா என்று கேட்டால் பல நேரங்களிலே அது பேணப்படுவது இல்லை என்பதுதான் நாம் பதிலாக சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்திய நாடு என்பது அந்த மதச்சார்பின்மை என்ற பாதையை விட்டு விலகி பயணித்துக் கொண்டிருக்கிறது. இங்கு மதச்சார்பின்மை என்பது பல நேரங்களிலே காட்டில் பறக்க விடப்படுகிறது என்பதற்கு ஏராளமான சான்றுகளை நம்மால் சொல்ல முடியும். நிறைய இருக்கிறது, வண்டி வண்டியா இருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான விஷயங்கள் அதற்கு உதாரணங்களாக இருக்கிறது. நான் உங்களிடத்திலே எடுத்து வைக்க போவது ரொம்ப எளிமையான விஷயங்கள், ரொம்ப பாரதூரமாக இல்லாமல் நாமே அன்றாடம் பார்க்கக்கூடிய சில விஷயங்களைத்தான் உங்களுக்கு கவனப்படுத்த விரும்புகிறேன். இந்த நாடு அனைவருக்குமான நாடுன்னு சொன்னோம். இந்த நாட்டிலே அனைவருக்கும் சம நீதி கொடுக்கப்படுகிறதா? இஸ்லாமியர்களுக்கு எத்தனை விதமான நெருக்கடிகளை கொடுக்கிறார்கள். இப்ப நம்ம ஒரு வழிபாடு செய்கிறோம், பண்டிகை வருகிறது. முஸ்லிம்களுக்கு 2 பெருநாட்கள் இருக்கிறது, ஹஜ் பெருநாள், நோன்பு பெருநாள். இது ஒரு பண்டிகை என்று நம்ம சொல்கிறோம். இஸ்லாமியர்களுக்கு பண்டிகை இருப்பது போலவே வேற மதத்துக்காரர்களுக்கும் பண்டிகை இருக்கிறது. இதுல நீங்க ஒரு பெரிய வித்தியாசத்தை பார்க்கலாம். தீபாவளி என்று ஒரு பண்டிகை இருக்கிறது, இந்து மக்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகை. அந்த பண்டிகைக்காக அரசாங்கம் என்ன செய்கிறார்கள்? விடுமுறை அறிவிக்கிறார்கள். விடுமுறை அறிவித்தால் எத்தனை நாட்கள் விடுமுறை அறிவிக்கிறார்கள்? குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 நாளாவது இருக்கும். 3, 4, 5 சில நேரங்கள் அதோட அதிகமாக கூட இருக்கும். 4 நாள் தீபாவளிக்கு விடுமுறை விடப்படுகிறது. தீபாவளிக்கு விடுமுறை கொடுப்பதை நாம் விமர்சிக்கவில்லை, கொடுக்கட்டும், கொடுப்பதுதான் சரியும் கூட. அந்த மக்களுக்கு பண்டிகையை கொண்டாடுவதற்கு ஒரு வாய்ப்பு தேவை. நல்ல ஆடைகளை அணிவார்கள், நல்ல இனிப்புகளை சாப்பிடுவார்கள். அதுக்கெல்லாம் அவங்களுக்கு அவகாசம் தேவையா என்று கேட்டால் தேவைதான். 4 நாட்கள் விடுமுறை கொடுக்கட்டும். பொங்கல் பண்டிகை வருகிறது. அந்த பொங்கலை முன்னிட்டு மாட்டு பொங்கல், காணும் பொங்கல், உழவர் திருநாள் என்று அதை தொட்டு ஒரு 3-4 நாள் அப்படி ஒரு விடுமுறை சனி ஞாயிறு சேர்ந்தாச்சுன்னா 6 நாள் கூட கிடைக்கும் சில நேரத்தில். ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு பண்டிகை நம்ம ஆளுங்க வேற கஷ்டப்படுறானா இல்லையா? பண்டிகை நாட்கள் சண்டேயில் வந்தா டேக் இட் ஈஸி பாலிசிங்கிறானா இல்லையா? இன்னைக்குன்னு பார்த்து பண்டிகை வந்துருச்சுன்னு கவலைப்படுறான், அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். இப்படி விடுமுறை பார்த்தீங்கன்னா 4 நாள் விடுமுறை அளிக்கப்படுகிறது. அதுவும் கொடுக்கட்டும், பிரச்சனை இல்லை. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, தீபாவளிக்கு 4 நாள் விடுமுறை கொடுத்தீங்கல்ல, பொங்கலுக்கு 4 நாள் விடுமுறை கொடுத்தீங்கல்ல, முஸ்லிம்கள் கொண்டாடக்கூடிய ரம்ஜான் பண்டிகைக்கு எத்தனை நாள் விடுமுறை கொடுத்தார்கள்? ஒரே ஒரு நாள், ஒரே ஒரு நாள். அது பெருமாக்கிற கன்ஃபியூஷன்ல முன்ன பின்ன போச்சுன்னா சில இடத்துல அதுவும் கேள்விக்குறியா போயிடும். ரமலான் மாதம் 1 மாதம் நோன்பு வைக்கிறோம், அவ்வளவு வணக்கங்கள் நம்ம அதை செய்யறோம். நமக்கு விடப்படக்கூடிய நாள் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நாள் லீவு தர்றோம்.
அதே போல ஹஜ் பெருநாள் வருது. சரி, ஹஜ் பெருநாளுக்காவது பாய்மார்கள் நிறைய ஆடு மாடெல்லாம் அறுத்து சாப்பிடுறாங்க. அடுத்த கறியை சமைச்சு சாப்பிடணுமா இல்லையா? ஒரு 3 நாளைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு லீவை கொடுப்போம் என்று விடுமுறை அளிக்கப்படுகிறதா? ஒரே ஒரு நாள். நோன்பு பெருநாளைக்கு ஒரே ஒரு நாள், ஹஜ் பெருநாளைக்கு ஒரே ஒரு நாள் விடுமுறை அளிக்கின்றார்கள். இதான் மதச்சார்பின்மையா? நம்முடைய கேள்வி நியாயமா இருக்குதா இல்லையா? அதே போல பாருங்கள், பொங்கல் பண்டிகை வரக்கூடிய நேரத்திலே ரேஷன் கடையிலே பொங்கல் பொருட்களை கொடுப்பார்கள். இந்த வருஷம் கூட தொகையெல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க. பல பேர் ஹாப்பியா இருப்பீங்க, அந்த அமௌண்ட் வருது, அந்த செலவுக்கு அதை வச்சு பண்ணிக்கலாம் என்று கணக்கு போடுறீங்க. அது ஓகே. சரி, பொங்கல் பண்டிகைக்கு தர்றாங்க. கடந்த ஆண்டுகளிலே சில நேரத்தில் பொருளா கொடுப்பாங்க. சர்க்கரை, அரிசி, நெய், அந்த முந்திரி திராட்சை அதெல்லாம் ஒரு பையில போட்டு கொடுப்பாங்க. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அந்த மாதிரி பொருட்கள் தரப்படுது. நாம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. இந்த மக்களுக்கு பண்டிகை என்றால் கொண்டாட்டம் இருக்கும், அதற்கு தேவை இருக்கிறதா? அரசாங்கம் செய்யட்டும், நல்லதுதான். நாம் என்ன கேட்கிறோம்னா, இஸ்லாமியர்களுக்கு ரம்ஜான் பண்டிகை வந்தது, அந்த மாதிரி ஏதாவது நமக்கு கிட்டு கொடுத்தாங்களா? துட்டு கொடுத்தாங்களா? இல்லை. ஹஜ் பெருநாள் அன்னைக்கு நமக்கு ஏதாவது அது மாதிரியாக அந்த பண்டிகையை முன்னிட்டு ஏதாவது அன்பளிப்புகளை ரேஷன் கடையிலே கொடுத்தார்களா? இல்லை. இது மதச்சார்பின்மையா? எளிமையான விஷயம். ரொம்ப பாரதூரமா போய் அந்த சட்டத்தை பின்னாடி வர்றேன், முதல்ல எளிமையா கேட்கிறேன். இதுதான் மதச்சார்பின்மை என்பதற்கான அடையாளமா? கேள்விக்குறியாகதான் இல்லையா மதச்சார்பின்மை? அடுத்து பாருங்கள், எல்லா மதத்துக்காரர்களுக்கும் வழிபடக்கூடிய ஒரு உரிமை இருக்கிறது. அப்ப பாருங்கள், மதச்சார்பின்மை என்பது ஏட்டிலே இருக்கிறது, நாட்டிலே இல்லை. எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கிறது. அந்த கடவுள் நம்பிக்கையினுடைய வெளிப்பாடாக வழிபாட்டு தலங்களை அனைவருமே ஏற்படுத்துகிறார்கள். கிறிஸ்தவர்கள் சர்ச்சு அமைக்கிறாங்க, இந்துக்கள் கோயில் அமைக்கிறாங்க, முஸ்லிம்கள் பள்ளிவாசல்களை அமைக்கிறார்கள். அப்ப இதற்கு நாடே அனுமதி கொடுக்கிறது வைங்களேன். அனுமதி கொடுப்பதிலே ஒரு பாரபட்சம் இல்லாத போக்கு இருக்கிறதா? சொல்லுங்க பார்க்கலாம். பாரபட்சம் இல்லாமல் எல்லா மதத்துக்காரருடைய வழிபாட்டு தலங்களுக்கும் ஒரே மாதிரியான சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுதா? என்னுடைய கோணத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். பிற மதத்துக்காரர்களை குத்தி காட்டுவது எதுவும் என்னுடைய நோக்கமே அல்ல. அது ஓகே தான் நம்ம சொல்றது. நாட்டிலே அந்த மக்கள் இருந்தாங்கன்னா அரசாங்கம் செய்யத்தான் வேண்டும் என்பதை ஒப்புக்கொள்கிறோம். நாங்கள் கேட்க வருவது என்னவென்றால், இஸ்லாமிய சமுதாயத்திற்கு அந்த சலுகை எங்கே என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அதுக்காக இதை சொல்ல வேண்டி இருக்கிறது. கோவில்கள் அமைக்கப்படுகிறது, பள்ளிவாசல்கள் அமைக்கப்படுகிறது. ஒரு பள்ளிவாசலை நீங்க எளிமையாக அமைக்க முடியுமா? இது நிறைய மக்களுக்கு தெரியாது. ஒரு பள்ளிவாசலை அமைக்க வேண்டும் என்றால் அது சாதாரணப்பட்ட காரியம் அல்ல. அதாவது ரோட்டில போய் ஒரு புறம்போக்கு இடத்திலே வழிபாட்டு தலத்தை அமைக்கக்கூடியவங்க அல்ல முஸ்லிம்கள். நாம் என்ன செய்கிறோம்? ஒரு இடத்தை நம்ம காசு கொடுத்து விலைக்கு வாங்கி அங்கே ஒரு வழிபாட்டு தலம் அமைப்பதற்கு எத்தனை விதமான நெருக்கடிகள், எத்தனை ஃபார்மாலிட்டி வைத்திருக்கின்றார்கள். கேட்டா அது அப்படிதான் சட்ட ரூல்ஸ் இருக்குதுங்கிறாங்க. இது மதச்சார்பின்மையா? இந்த அரசாங்கத்திற்கு என்று எந்த மதமும் இல்லை நம்ம சொன்னோம். அதாவது மக்களுக்கு மதம் இருக்கலாம், ஒன்றிய அரசாங்கத்திற்கோ மாநில அரசாங்கத்திற்கோ மதம் இருக்கக்கூடாது. இந்த அரசாங்கம் சார்பிலே ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட்டால் அதற்கு ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய வழிபாடு செய்யப்படுகிறது. இஸ்லாமியருடைய வழிபாடு செய்ய நம்ம கேட்கிறதும் இல்லை, கிறிஸ்தவருடைய வழிபாடு செய்யப்படுறது இல்லை. குறிப்பிட்ட ஒரு மதத்தினுடைய வழிபாடு செய்யப்பட்டு அந்த அரசு நிகழ்ச்சி எப்படி துவங்கலாம்? நம்ம நாடுதான் எந்த மதத்தையும் சாராத நாடாக இருக்கிறது. இதெல்லாம் நம்ம அன்றாட பார்க்கக்கூடிய விஷயங்களா இருக்குதா இல்லையா? அப்ப இந்த அடிப்படையில் நம்ம கவனித்தோம் என்றால் மதச்சார்பின்மை என்று இவர்களை எழுதி வைத்திருக்கின்றார்களே தவிர அதை நடைமுறைப்படுத்துவதிலே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது.
மதச்சார்பின்மை இந்த நாட்டிலே இருக்கக்கூடாது என்று ஒரு சாரார் விரும்புகிறார்கள். அவர்கள் இந்த சமுதாயத்தை வெட்டி பிளந்து இந்த மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய இணக்கத்தை உடைத்து அண்ணன் தம்பிகளாக வாழுகிற இந்த சமுதாயத்திலே வகுப்புவாதத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஒரு அரசியல் ஆதாயம் அடைய வேண்டும் என்பதிலேதான் அவர்கள் இலக்கோடு பயணிக்கிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. அதுவும் இப்போது இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம், பிஜேபி அரசாங்கத்தை சொல்கிறேன். 2014ஆம் ஆண்டு இவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தாங்க. ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பிரதமர் பொறுப்புக்கு வந்தாங்க. அந்த நாளில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் நீங்க எடுத்து பாருங்க. இவர்கள் கொண்டு வரக்கூடிய சட்டங்களும் திட்டங்களும் எல்லாமே குறிப்பிட்ட சமுதாயத்தை வஞ்சிக்கக்கூடிய நோக்கத்திலே இருக்கிறதா இல்லையா? குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தை நசுக்கக்கூடிய, நெருக்கடிக்கு உள்ளாக்கக்கூடிய திட்டங்களை தான் இவர்கள் தூக்கி வருகிறார்கள். எத்தனை விதமான சட்டங்களை போட்டு நம்ம நெருக்கடி பண்றாங்க. குடியுரிமை திருத்த சட்டம் அப்படி ஒன்று வருது. எல்லாம் வினோதமாக இருக்கிறது. இந்த நாட்டுக்கு ஏற்பட்ட நிலையை பார்த்து நாம் கவலைப்பட வேண்டி இருக்கிறது. குடியுரிமை திருத்த சட்டம், CAA, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிலாம் கொண்டு வந்தாங்க. இது சட்டம் சொல்வது என்ன? குறிப்பிட்ட ஒரு எல்லை சொல்கிறார்கள். இந்த ஆண்டுக்கு முன்னதாக யாரு இந்தியாவுக்கு பக்கத்திலே உள்ள நாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு வந்தார்களோ, அது என்னென்ன நாடுகள் சொல்கிறார்கள்? பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் ஆகிய 3 நாடுகளிலே இருந்து இந்தியாவிற்கு வந்திருப்பார்களே, குறிப்பிட்ட எல்லை சொல்கிறார்கள். அப்படி வந்தவர்களுக்கு இந்திய குடியுரிமை கொடுப்போம். அப்படின்னா எப்படி கொடுக்கணும்? வந்த அனைவருக்குமே கொடுக்கணுமா இல்லையா? இங்கதான் மதம் உள்ள வருது. யாருக்கு கொடுப்போம்? இந்துக்களுக்கு கொடுப்போம், கிறிஸ்தவர்களுக்கு கொடுப்போம், சீக்கியர்களுக்கு கொடுப்போம், ஜைனர்களுக்கு கொடுப்போம். அதுல இஸ்லாம் என்ற வார்த்தை மட்டும் இருக்காது. அப்ப நோக்கம் புரியுதா? இந்த சட்டமே முழுக்க முழுக்க முஸ்லிம்களை வெளியே தள்ள வேண்டும், இஸ்லாமியருடைய உரிமையை பறிக்க வேண்டும் என்ற குறுக்கு புத்தியிலே தான் இந்த சட்டத்தை கொண்டு வருகின்றார்கள். அப்ப இங்க என்ன மதச்சார்பின்மை இருக்கிறது? ஒன்னு ஒரு நாட்டுக்காரன்னா அவனை நாட்டுக்காரனா பார்க்கணும். ஒன்னு வந்த அனைவரை உள்ள சேர்த்துக்கிறேன்னு சொல்லு, அல்லது எவனையும் சேர்க்க மாட்டேன் வெளியே போன்னு சொல்லு. இது ஒரு விதத்தில் சரியாகும், அது ஒரு விதத்தில் ஒரு நியாயமான பார்வையை கூட எடுத்துக்கலாம். வெளிநாட்டில இருந்து வந்தவன்ல இந்த மதத்துக்காரனை மட்டும் சேர்த்துக்கிறேன் என்று சொன்னால் இத மதச்சார்பின்மை என்பதற்கு அடையாளமா? சிந்திக்க வேண்டும். இவர்கள் ஒரு மதத்தை மட்டும் அடக்கக்கூடியவர்கள் அல்ல, குறிப்பாக நம்முடைய தமிழ் சமுதாயத்தையும் வஞ்சிக்கக்கூடிய போக்கு உள்ளவர்கள். CAA சட்டம் சொல்லும் போது என்ன சொன்னார்கள்? ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ் சொன்னார்களா இல்லையா? அதே இந்தியாவுக்கு பக்கத்திலே தான் இலங்கை இருக்கிறது. இலங்கையை நீ சொன்னியா? இலங்கையில இருந்து இந்தியாவுக்கு வந்தவர்கள் நீ முஸ்லீமை கூட கழிச்சுக்க, அவர்களுக்கு இந்திய குடியுரிமை தருவோம் சொன்னானா? சொல்லல. ஏன் சொல்லல? எல்லாம் தமிழர்களா இருக்கான இல்லையா? அப்ப தமிழ உள்ள வந்துருவானே, தமிழர்களுக்கு அந்த வாய்ப்பு தரக்கூடாது என்பதிலே இந்த அரசாங்கம் எவ்வளவு கவனமாக செயல்பட்டு தெரியுதா இல்லையா? இத மதச்சார்பின்மைக்கு உரிய அடையாளமா? சிந்திக்க வேண்டும். முஸ்லிம்களுக்கு சொந்தமான ஒரு பள்ளிவாசலை இந்த நாட்டிலே பாதுகாக்க முடியவில்லையே, அவனா நமக்கு சலுகை தர்றது 2ஆம் பட்சங்க. சலுகை தேவையில்லை என்ற கண்டிஷனுக்கு மக்கள் பல பேர் வந்து விட்டார்கள். எங்களை நிம்மதியாக வாழ விடு, எங்கள் சொத்துக்களோடு எங்கள் உரிமைகளோடு இருக்கிற உரிமைகளோடு நாங்கள் வாழுகிறோம் என்று சொன்னாலும் அதையாவது இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா? முஸ்லிம்களுக்கு சொந்தமான சொத்துக்களை பறிக்கிறார்கள். பாபரி மஸ்ஜித் பள்ளிவாசல் முக்கியமான பிரச்சனை. 450 ஆண்டு காலம் தொழுகை நடந்த பள்ளிவாசல். நல்லா கவனிக்கணும். சாதாரண ஒரு பள்ளிவாசல் இல்ல, அது நேத்து கட்டின பள்ளி கிடையாது. 450 ஆண்டு காலம் அங்கு வழிபாடு நடந்திருக்கிறது. எவனோ ஒரு பைத்தியக்காரன் சொன்னான் என்ற பேரில் அந்த இடம் என்பது முஸ்லிம்களுக்கு சொந்தமானது கிடையாது. அது யாருக்கு சொந்தமானது? அது இந்துக்களுக்கு சொந்தமானது. அங்குதான் ராமர் பிறந்தார் அப்படின்னு ஒரு பரப்புரை செய்யப்படுகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சாரம் மக்கள் மத்தியிலே சென்றடைந்து
இப்ப பார்த்தாச்சுன்னா தீர்ப்பு வருகிறது உச்ச நீதிமன்றத்தில் இருந்து. என்ன தீர்ப்பு? அது இடித்தவர்களுக்கு சொந்தமானது. அந்த பள்ளிவாசலை இடிக்கிறாங்க. ஒருவேளை ஒரு பேச்சுக்கு அது அவங்களுடைய சொத்தாகவே இருந்தாலும் இது ஒரு சிவில் வழக்கு. முறைப்படி நீதிமன்றத்துக்கு சென்று அந்த ஆர்டர் வாங்கிட்டு உள்ள போகணும். முஸ்லிம்களுக்கு கையில இருக்கக்கூடிய நேரத்திலேயே அந்த பள்ளிவாசல்கள் இடித்து தரைமட்டமாக்கப்படுகிறது. இந்தியாவுடைய ஊடகங்கள் அதை ஒளிபரப்பு செய்கின்றன. இந்த தேசத்திற்கே தலைகுனிவு என்று பல பேர் அதுக்கு தலைப்பிட்டார்கள். உலகத்திலே பல நாடுகள் இந்தியாவை காரி துப்பினார்கள். இந்தியா என்பது மதச்சார்பற்ற நாடா? அப்படியா? அப்படி ஒண்ணு தெரியலையே என்று கேட்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு கருப்புள்ளியை ஏற்படுத்திய நாள் பாபர் மசூதியை இடித்த நாள். அப்ப எப்படிப்பட்ட ஒரு நிலையை நோக்கி மக்களை அவர்கள் நகர்த்துகிறார்கள் என்று பார்க்க வேண்டும். மக்களிடத்திலே மத உணர்வுகளை ஊட்டி மத பாகுபாடை விதைத்து அதிலே ஒரு அரசியல் லாபம் அடைவதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. இந்துக்களையும் கூட இவர்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பாவி இந்துக்கள் சில பேர் அதுக்கு அவங்க பிரச்சாரத்துக்கு பலியாவதை பார்க்கிறோம். 450 ஆண்டு காலம் முஸ்லிம்களுக்கு சொந்தமாக இருந்த ஒரு பள்ளிவாசல் எப்படிங்க திடீர்னு ஒரு ராமருடையதாக ஒரு கோயிலாக மாறும்? அது இதுல முதல்ல அவர்களுக்கு ஆதாரம் இருக்கிறதா? அதாவது இந்த பள்ளிவாசல் உண்மையிலேயே அவர் பள்ளிவாசல் இருக்குன்னே வச்சுக்கிறோமே, அங்குதான் ராமர் பிறந்தார் என்பது அவங்க நம்பிக்கைதானே தவிர அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஒரு பேச்சுக்கு அவர் அங்கே பிறந்தார் என்று வைத்துக் கொண்டாலும் ராமருடைய கேரக்டராக ஒன்னு சொல்றாங்களே இந்து மக்கள், அவருடைய கேரக்டருக்கு அவர் இப்படி கேட்டு வாங்குவாரா? ராமாயணத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ராமனுடைய கேரக்டர் சொல்லப்படுது. அது அந்த மக்களுடைய நம்பிக்கை. இதை நம்ம நம்புறோமா இல்லையா என்பது வேறு விஷயம். அந்த மக்கள் புரிவதற்காக அங்கிருந்தே பேசுகிறேன். ராமனுடைய தந்தையுடைய பெயர் என்ன? தசரதன். அவருக்கு ஒரு வயது ஆகிறது. வயதாகக்கூடிய நேரத்திலே முடி நரைக்கிறது. முடி நரைக்கும் போது அந்த நரைமுடி அவர்கிட்ட பேசியதாம். என்ன பேசியது? எழுதியிருக்கிறாங்க, கம்பராமாயணத்தில் எழுதியிருக்கிறாங்க. மன்னனே அவனியை மகனுக்கு ஈந்து நீ பன்னரும் தவம்புரி பரிவு மீது என கண்ண மூலத்தினில் கலன்று வந்தன மின்னன கருமை போய் வெளுத்ததோர் மயிர். இது கம்பராமாயணத்தில் வருது. என்ன இவர் கண்ணாடி பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாப்புல போல இருக்கு. இந்த நரைச்ச முடி இருக்குல்ல அது அவர்கிட்ட பேசுது. எப்ப அவனுக்கு வயசாகி விட்டது, பேசாம உன் ஆட்சியை உன் மகன்ட ஒப்படைச்சிட்டு நீ காட்டுக்கு போய் தவம் மேற்கொள்ள சென்று விடு என்று தசரதனுடைய நரைத்த முடி அவனை பார்த்து பேசுகிறது. தசரதன் என்ன முடிவு பண்றாரு? சரி மக ராமனை கூப்பிட்டு ஆட்சியை ஒப்படைச்சிருவோம் அப்படின்னு முடிவெடுத்து அதற்கான வேலைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த நேரத்திலே தசரதனுடைய முதல் மனைவியினுடைய மகன் தான் ராமன், கௌசல்யை. இரண்டாவது மனைவி கைகேயி, அவருடைய மகன் தான் பரதன். இந்த கைகேயி என்ன பண்ணுகிறாள்? ராமனுக்கு ஆட்சி போகக்கூடாது, நம்ம பையன் ஆட்சி பொறுப்புக்கு வரணும் என்று பல சதி வேலைகளை செய்கிறாள். நான் சொல்றது நம்ம அதை நம்புறோமா என்பது அல்ல, கம்பராமாயணத்தில் உள்ள செய்தியை சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். அதுவும் பாயிண்ட் இருக்கிறதுனால சொல்றேன். உடனே அவள் பல வேலை செய்கிறாள். அதுல ஒரு முக்கியமான வேலை என்ன? ராமன் இருக்கிற வரை நம்ம மகன் பரதனுக்கு ஆட்சி பொறுப்பு கிடைக்காது. அப்ப என்ன பண்றது? ராமனை இங்க இருந்து இங்க வெளியேற்றிடணும். ராமன் இல்லாட்டி நம்ம பையன் வந்துருவான் அப்படின்னு முடிவெடுத்து ராமனை கூப்பிடுறாங்க. ராமன் கைகேயி பேசுகிறாள். என்ன பேசுகிறாள்? நீ இங்க இருக்காதப்பா, நீ காட்டுக்கு போயிரு. காட்டுக்கு போய் தாளிரு சடைகள் தாங்கி தாங்காரும் தவம் மேற்கொண்டு பூலிவம் காணம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டின் வா. நீ காட்டுக்கு போயிரு, அங்க போய் தவம் மேற்கொள். எவ்வளவு நாட்கள் மேற்கொள்ள வேண்டும்? 7 7 × 2 14 வருஷம். 14 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் நீ அயோத்திக்கு திருப்பி வர வேண்டும் என்று அவனுக்கு ஒரு உத்தரவு போட்டு அனுப்புகிறாள். இதை ராமன் எப்படி எடுத்துக்கொண்டார்? இதான் இங்க பிரச்சனை. இந்த பாயிண்ட் இதுக்கு தான் சொல்றேன். ராமன் என்ன சொல்லல, அதெல்லாம் முடியாது, இது என்னுடைய ஆட்சி, இங்க நான் ஆட்சி வருவேன்னு சொன்னாரா? சொல்லல.
என்ன வருது? என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேன் பெற்றதன்றோ. நான் ஆட்சியில இருந்தா என்ன, பின்னவன்னா பின்னாடி பிறந்தவன் தம்பி. நான் இருந்தா என்ன, என் தம்பி இருந்தா என்ன, என் தம்பி ஆட்சி பண்ணட்டும் சொல்லி நான் காட்டுக்கு போறேன், மின்னொளியில் காணம் புறப்பட்டேன் இன்றே, நான் காட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு ராமர் காட்டுக்கு போனார் அப்படின்னு ராமாயணம் சொல்லுதுங்க. இது ஏன் கதை இல்ல, ஏன் கற்பனை இல்ல, என்னுடைய கைச்சரக்கு இல்ல, ராமாயணத்தினுடைய மூலங்களோடு உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அப்ப ராவனுடைய கேரக்டர் என்ன? தன்னுடைய ஆட்சியை, அரச பதவியை தூக்கி தம்பிக்கு கொடுத்து விட்டு போனார் அப்படின்னு நம்புறாங்கல்ல. இப்ப விஷயத்துக்கு வாங்க, பாபர் மசூதி பிரச்சனைக்கு வாங்க. பாபர் மசூதி பிரச்சனை 450 ஆண்டு காலம் முஸ்லீம்கள் தொழுதிருக்காங்க. இந்த இடம் இவர் பிறந்த இடம்னு பிரச்சனை வருது. ராமர் என்ன சொல்லி இருப்பார்? இந்த சம்பவத்தோட இணைச்சு பாருங்க. ராமர் இல்ல, நான் இந்த இடத்தை இடிச்சிருங்க, இந்த பள்ளியை இடித்து விட்டு எனக்கு கோயில் கட்டுங்கள், ஏனென்றால் நான் இங்குதான் பிறந்தேன், இங்குதான் குத்த வைப்பேன் என்று அவர் சொல்வாரா? கண்டிப்பா சொல்ல மாட்டார். என்ன சொல்லுவார்? அவங்க பள்ளியை கட்டாங்கல்லப்பா, விட்டுன்னு சொல்லி இருப்பார். இது உங்களுடைய ராமாயணத்துடைய கூற்றுப்படி நம்ம சொல்லுகிறோம். அப்ப இது ஒரு ஏமாற்று வேலையே இல்லையா? ஒரு அரசின், ஒரு மதத்தின் பெயரால், ஒரு மத நம்பிக்கையின் பெயரால் எப்படி இவர்கள் மக்களை ஏமாற்றுகிறார்கள், தவறான பக்தியை மக்களுக்கு ஊட்டுகிறார்கள். அவர்கள் மதமே சொல்லாத கட்டுக்கதைகளை மக்கள் மத்தியிலே விதைக்கின்றார்கள். அதன் மூலமாகத்தான் அந்த பள்ளிவாசல் இடிக்கப்பட்டு இன்று அங்கு ராமர் ஆலயம் எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்திலே ஒரு சட்டம் கொண்டு வந்தார்கள். என்ன சட்டம்? வழிபாட்டுத்தல பாதுகாப்பு சட்டம். அது என்ன வழிபாட்டுத்தல பாதுகாப்பு சட்டம் அப்படின்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட ஆண்டு 1947 சுதந்திரத்துக்கு முன்னாடி உள்ள வழக்குகள் வேறு. இந்த 1947க்கு பிறகு எந்த ஒரு இடத்திலுமே வழிபாட்டு தலம் சார்ந்து பிரச்சனை வரக்கூடாது. பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா 1947க்கு முன்பாக அந்த பொசிஷன் யார்கிட்ட இருந்ததோ அது அவர்களுக்கு தான் சொந்தம் என்ற ஒரு சட்டத்தை உருவாக்குகிறார்கள். அதையாவது இவங்க கடைபிடித்தார்களா? இப்ப பாருங்கள், சமீபத்திலே என்ன ஒரு பள்ளிவாசல், கியான்வாபி பள்ளிவாசல், கியான்வாபி பள்ளிவாசலிலே இதே பிரச்சனை. அதுவும் முந்தைய பழங்காலத்து ஒரு பள்ளிதான். அந்த பள்ளிவாசலை அபகரிப்பதற்கு உண்டான சதி வேலையில ஈடுபடுகிறார்கள். முஸ்லிம்களுடைய வழிபாட்டு தலங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படுகிறது. சம்பல் பகுதியிலே ஒரு பள்ளிவாசலை கைப்பற்ற பார்க்கிறார்கள். இதான் மதச்சார்பின்மையா? ஒரு அரசாங்கம் என்ன பார்க்க வேண்டும்? சரி, அது உள்ளவங்க பண்ணாங்கன்னா மக்கள் பண்றது வேறு. அரசாங்கம் நியாயத்தை நிலைநாட்ட வேண்டுமா இல்லையா? இன்று என்ன நடக்கின்றது? அரசாங்கமே மதச்சார்பின்மையை கேள்விக்குறியாக்குகிறது. அவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்களை பார்க்கிறோம். பிஜேபியை சார்ந்த முக்கிய தலைவர்கள், பிரதமர் உள்பட, மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் உள்பட, முக்கிய பொறுப்பில் உள்ளவர்கள் உள்பட அவங்களுடைய பேச்சுக்கள் முழுக்க முழுக்க வெறுப்பு பேச்சுக்களாக இருக்கிறதா இல்லையா? என்ன பேசுகிறார்கள்? ஒரு அர்த்தத்தோடு பேசுகிறார்களா? ஒரு நீதியை, ஒரு நியாயத்தை பேசுகின்றார்களா? இல்லை. அவங்க பேச்சில எடுத்து பார்த்தால் அவ்வளவு வன்மம் நிறைந்திருக்கிறது. இந்த சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்பாக மதுரையிலே முருகன் மாநாடு என்று ஒன்றை நடத்தினார்கள். நாம் எந்த மதத்தையும் விமர்சிக்க மாட்டோம், எந்த மதத்தாருடைய வழிபாட்டையும் அவங்க முறையையும் நம்ம விமர்சிப்பது கிடையாது. அது ஒரு மத வழிபாடுனா அவங்க செஞ்சுட்டு போகட்டும், தப்பு கிடையாது. எதை கண்டிக்கிறோம் என்று சொன்னால், ஒரு மதத்தின் பெயரால் ஒரு அரசியலை கொண்டு உள்ள நுழைக்கிறானே, அதை நம்ம கேட்க வேண்டி இருக்கு. சரி, முருகன் மாநாடு, முருகன் அடிப்படையாக கொண்டு ஒரு மாநாடு போட்டார்கள். அதில் முருகனுடைய சிறப்பை பற்றி, அவனுடைய திறமையை பற்றி பேசிட்டு போகட்டும், அது அவங்க நம்பிக்கை. அங்க என்ன வருகிறது? அதே மத தேச கருத்துக்கள் வருகிறது. விநாயகர் ஊர்வலம் போகிறது. அது அமைதியா போகிறதா? நாங்கள் மதுரையை சார்ந்தவர்கள். மதுரையில பாத்தீங்கன்னா சித்திரை திருவிழா நடக்கும். அந்த சித்திரை திருவிழாவுக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருவார்கள். நம்ம சின்ன பிள்ளையில இருந்து அதை பார்த்திருக்கிறோம். ஒரு சின்ன சலசலப்பு கூட வராது. அவர்களாக வருவார்கள், பக்த கோடிகள் வருவார்கள், ஆற்றிலே இறங்கி நீராடுவார்கள், கள்ளழகர் ஆத்துக்குள்ள இறங்குவார், எதிர் சேர்வையும் இறங்கினவர் திருப்பி மேலே ஏறுவாரு.
இப்படி அது பல உள் விஷயங்கள் இருக்கு. மதுரை மீனாட்சி திருக்கல்யாணம் அப்படிம்பாங்க, அது வருஷம் வருஷம் நடக்கும், அதுல பிரச்சனை கிடையாது. கும்பகோணத்திலே மகாமகம் என்ற பெயரிலே 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு விழா கொண்டாடுவார்கள், ஒரு சிறப்பும் கிடையாது. இதெல்லாம் மத விழாக்கள், சண்டை வராது. ஆனா இவங்க பண்றாங்களே விநாயகர் ஊர்வலம் என்ற பெயரிலே, அது அந்த ஒருத்தர் நம்பிக்கையிலே போனார்னா பிரச்சனை இல்லை. ஆனா இது எப்படி முன்னெடுக்கப்படுகின்றது? திட்டமிட்டு அவங்களுடைய உணர்வுகளை உரசி பார்க்க வேண்டும், அவர்களோடு மோதி பார்க்க வேண்டும் என்ற நோக்கம் அதை வெளிப்படுதா இல்லையா? பள்ளிவாசல் தெருவுக்குள்ளதான் விநாயகர் வர்றார். நிறைய இந்து மக்கள் எங்க தெருவுக்குள்ளே விநாயகரை கொண்டு வாங்க, நாங்க அவரை கும்பிடணும்னு கேட்கிறாங்க. அங்கெல்லாம் அவரை கூட்டு போக மாட்டாங்க. எங்க போறாங்க? பள்ளிவாசல் இருக்கக்கூடிய தெருக்கள், முஸ்லிம்கள் கணிசமாக வாழக்கூடிய தெருக்கள்ல தான் விநாயகர் ஊர்வலம் வருது. சரி, வந்துட்டு போறாங்க, அமைதியா கொண்டு போறாங்களான்னு பார்த்தா பள்ளிவாசல் கிட்ட வரக்கூடிய நேரத்தில் அவங்க பண்ற அலப்பறைகள் கொஞ்சமா நஞ்சமா, கிட்ட கிட்ட வார்த்தைகள், அசிங்கமான வார்த்தைகள். அல்லாஹு அக்பர் 5 பைசா லப்பர், அதுல அவனுக்கு ஒரு பெரிய பெருமிதம். அல்லாஹு அக்பர் 5 பைசா லப்பர். அப்புறம் என்ன? 10 பைசா முறுக்கு பள்ளிவாசல நுறுக்கு. பெரிய வைரமுத்து மாதிரி ஒரு கவிதை எழுதிட்டாங்களா இல்லையா? கேவலமா அசிங்கமாக இல்லை? ஒரு மதத்தில் உள்ளவன் தன்னுடைய கடவுளை எப்படி வேணா வணங்கட்டும், அது அவர்கள் நம்பிக்கை, அவர்கள் உரிமை. இன்னொருத்தருடைய மத உரிமையை நாம் உரசி பார்க்கிறோமே என்கின்ற ஒரு அடிப்படை நாகரிகம் கூட இவர்களுக்கு இல்லையா? நம்ம நாட்டில் இப்ப இந்த வருஷம் பார்க்கிறோம், பள்ளிவாசல ஸ்கிரீனை கட்டி மறைக்கிறாங்க. எப்படிப்பட்ட கொடுமை என்று பாருங்கள். இதுதான் மதச்சார்பின்மைக்குரிய அடையாளமா? கேள்வி எழுதா இல்லையா? மதச்சார்பின்மை என்பது எங்கே இருக்கிறது? ஏட்டிலே இருக்கிறது, நாட்டிலே இருக்கிறதா? அதான் நம்ம கேள்வி. பல சட்டங்கள், இப்ப வக்ஃபு திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்க. வக்ஃபு என்பது என்ன? முழுக்க முழுக்க முஸ்லிம்களுக்கு சொந்தமான சொத்துக்கள். அரசாங்கம் ஒரு ரூபாய் கூட நமக்கு தரவில்லை. நம்முடைய அப்பன் பாட்டன்மார்கள், பின்னால் வரக்கூடிய சமுதாய மக்கள், நம்முடைய அடுத்த தலைமுறை மக்கள் முஸ்லிம்கள், அவர்களுக்கு பயன்பட வேண்டும் என்கின்ற நன்னோக்கிலே கோடிக்கணக்கான சொத்துக்களை நமக்காக வேண்டி வக்ஃபு பண்ணாங்க. பள்ளிவாசலுக்காக, கல்வி நிலையங்களுக்காக, அடக்கத்தலங்களுக்காக, சமுதாய கூடங்களுக்காக கோடிக்கணக்கான ரூபாய், கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. 9 லட்சம் கோடி அளவுக்கு உண்டான சொத்துக்களை நமக்கு வக்ஃபு செய்திருக்கின்றார்கள். இதுக்கும் அரசாங்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அரசாங்கம் அதுல ஒரு ரூல்ஸ் கொண்டு வருது. என்ன ரூல்ஸ் கொண்டு வருது? அதை மேலாண்மை செய்து அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வக்ஃபு வாரியத்தை அமைச்சாங்க. அது கூட ஓகே. இப்ப என்ன பண்றான்னு சொன்னா, முஸ்லிம்களுக்கு சொந்தமான அந்த வக்ஃபு வாரியத்தை அதை கைப்பற்றக்கூடிய வேலையை இந்த அரசாங்கம் பண்ணுதா இல்லையா? அதையெல்லாம் ஏற்கனவே தாரவார்த்து கொடுத்துட்டாங்க கார்பரேட்டுகளுக்கு. அம்பானியினுடைய வீடு இருக்குதா இல்லையா? அன்டிலா என்று சொல்லுவார்கள். சோப்புடப்ப மாதிரி திருக்கி திருக்கி கட்டி இருக்கான். அன்டிலான்னு அதுக்கு பேரு. இது யாருடைய இடம் தெரியுமா? நம்ம இடங்க. முஸ்லிம்களுக்கு சொந்தமான இடத்துலதான், வக்ஃபு இடத்துலதான் அவன் வீடு கட்டி வைத்திருக்கின்றான். அதுபோல கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டிருக்கின்றன. இதை அவர்களுக்கு சொந்தமாக்கக்கூடிய விதத்திலே, ஆக்கிரமித்தவனுக்கு உரிமை கிடைக்கக்கூடிய விதத்திலே சட்ட திருத்தம் கொண்டு வரப்படுகிறது. இது மதச்சார்பின்மையா? கோயில் நிர்வாகத்துக்குள்ள நீ விடுவியா? நீ விட்டாலும் நாங்க வரமாட்டோம், எங்களுக்கு தேவையில்லை, அது சரியும் கிடையாது. இங்க கபாலீஸ்வரர் கோயில் இருக்கு சென்னையில, மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு, அதே போல சிதம்பரம் நடராசர் கோயில் இருக்கு. இந்த கோயில் நிர்வாகத்துக்குள்ள முஸ்லீமை சேர்ப்பியா? சேர்க்க தேவையும் இல்லை. அந்த மதத்துக்காரர்கள் அந்த கோயில்களை பார்த்துக் கொள்வார்கள். ஆனா அவன் என்ன பண்றான்? முஸ்லிம்களுக்கு உரிய வக்ஃபு சொத்திலே மாத்திரம் இஸ்லாமியர் அல்லாதவர்களையும் உள்ள நுழைப்போம். இதுதான் மதச்சார்பின்மையா? அப்ப சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய நிலை எப்படி இருக்கின்றது? மதச்சார்பின்மை மதச்சார்பின்மை என்று பேசுகிறார்களே தவிர அது நடைமுறைக்கு வருவது கிடையாது. இதை நாமே பல பேர் உணராமல் இருக்கின்றோம். அதை உணர வைப்பதற்காகத்தான் இந்த கூட்டங்களை நாங்கள் நடத்துகிறோம். நம்ம நாட்டினுடைய உரிமை என்ன? நம்ம என்ன வெளிநாட்டு இறக்குமதிகளா?
பாகிஸ்தானிலிருந்து வந்தவர்களா? சவுதி அரேபியாவிலிருந்து வந்து இறங்கியவர்களா? இந்த நாட்டின் மக்கள், குறிப்பாக நம்மள பல பேர் இந்து மக்களாக இருந்தோம். செட்டியார்களாக, முதலியாராக, நாடாராக, தேவராக, பிள்ளமாராக, கோணாராக, பல ஜாதிகள்ல இருந்து இஸ்லாமிய மார்க்கத்தை விரும்பி விளங்கி அதை ஏற்றுக்கொண்டார்கள் நம்முடைய முன்னோர்கள். அதனால் முஸ்லிம்கள் ஆயிட்டமே தவிர வெளிநாட்டு இறக்குமதிகள் அல்ல. இந்திய நாட்டிலே அனைவருக்கும் உள்ள உரிமை நமக்கும் இருக்கின்றது. சொல்ல போனால் ஒருபடி கூட இருக்கின்றது. ஏன் என்று சொன்னால், இந்த நாடு விடுதலை அடைவதற்காக மற்றவர்கள் செய்த தியாகத்தை விட நம்முடைய தியாகம் அதிக அளவிலே இருக்கின்றது என்பதை உணர்த்துவதற்காக இந்த நாடு என்பது இதில் நமக்கு உரிய முக்கிய பங்கு இருக்கின்றது என்பதை உணர்ந்து வரக்கூடிய காலங்களிலே இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக நம்ம பாடுபடுவதோடு, இந்த நாட்டில் இஸ்லாமிய சமுதாய மக்கள் எப்படி எல்லாம் வஞ்சிக்கப்படுகின்றார்கள், நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள் என்பதை சமுதாயத்திற்கு உணர்த்தி, மக்களுக்கு உணர்த்தி, விழிப்புணர்வு ஏற்பட செய்து நம்முடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்பதுதான் இந்த பிரச்சாரத்தினுடைய நோக்கமாக இருக்கின்றது. எனவே எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விழிப்புணர்வோடு பயணிப்போம், இறைவனை நம்பி நிற்போம். நம்ம எந்த நிலையிலும் அல்லாஹ்வை மறக்க தேவையில்லை. எவ்வளவுதான் நம்ம கதை முடிந்து விட்டது அப்படி நினைக்க கூடாது. அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையிலே அளவும் குறையக்கூடாது. இறைவன் நினைத்தால் அல்லாஹ் நாளைக்கு நமக்கு வசமான ஒரு நாட்டை அமைத்துக் கொடுப்பான். இந்த நாட்டில் உள்ள கஷ்டங்களை போக்கி இஸ்லாமியர்கள் அமைதியாக வாழ்வதற்குரிய சூழ்நிலையை உண்டாக்குவான் என்ற நம்பிக்கையோடு பயணிக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த நல்வாய்ப்பினை வழங்குவானாக என்று கூறி என் உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.